தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும். வணக்கம், இது தமிழ் வாய்ஸ்.com வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு. இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இடது கை பழக்கம் உள்ளவர்களை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள். தமிழ் TV.com. பொதுவாகவே நண்பர்கள் மத்தியில் கூட இடது கை பழக்கம் உள்ளவர்களை காண்பது மிகவும் அரிதுதான். அதையும் தாண்டி அப்படிப்பட்ட ஒரு நபர் நமது நண்பர் அல்லது உடன் பணிபுரியும் நபராக இருந்தால் அவர் கண்டிப்பாக தனித்தன்மையுடன் காணப்படுவார். மேலும் அவர் அனைத்து வகையிலும் சிறந்து செயல்படும் நபராக காணப்படுவார். உண்மையிலேயே இடது கை பழக்கம் உள்ளவர்கள் உலக அளவில் சிறந்து காணப்படுகிறார்கள். கலை, அறிவு, செயல்பாடு, மல்டி டாஸ்கிங், கோபம் என அனைத்தும் இவர்களுக்கு அதிகமாக வருகிறது. சிறந்த கலைஞர்கள். இடது கை பழக்கம் உள்ளவர்கள் சிறந்த கலைஞர்களாக திகழ்கிறார்கள். கலை, இசை, நடிப்பு என எந்த படைப்பாற்றல் துறையாக இருப்பினும் இவர்கள் அதில் சிறந்து விளங்குகிறார்கள். மெக்னிடோஷ் வடிவமைப்பாளர்களில் 4 இடது கை பழக்கமுடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபலமானவர்கள். வலது கை பழக்கமுள்ளவர்களோடு ஒப்பிடுகையில் சராசரி சதவீதத்தில் இடது கை பழக்கமுள்ளவர்கள் தான் அதிகம் பிரபலமாக இருக்கிறார்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், பெஞ்சமின் பிராங்க்லின், பில் கேட்ஸ், லியோனார்டோ டான்விசி என இந்த பட்டியல் நீள்கிறது. மல்டி டாஸ்கிங். இடது கை பழக்கமுள்ளவர்களது மூளை சிறந்து செயல்படுகிறதாம். இதனால் இவர்கள் மல்டி டாஸ்கிங்கிலும் சிறந்து காணப்படுகிறார்கள். சமநிலை. உடல் அளவிலும் கூட சமநிலையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதில் இவர்கள் மேலோங்கி காணப்படுகிறார்கள். வலது கை பழக்கம் உள்ளவர்களால் இடது கையில் வேலை செய்வது கடினம். ஆனால் இடது கை பழக்கம் உள்ளவர்கள் எளிதாக வலது கையிலும் வேலை செய்வார்கள். வாழ்நாள். வலது கை பழக்கம் உள்ளவர்களை விட இடது கை பழக்கம் உள்ளவர்கள் சராசரியாக 9 வருடங்கள் குறைவாக தான் உயிர் வாழ்கின்றார்கள். குடிப்பழக்கம். உலக அளவில் 12 நாடுகளை சேர்ந்த 25,000 பேரை வைத்து நடத்திய ஆய்வில் வலது கை பழக்கம் உள்ளவர்களை விட இடது கை பழக்கம் உள்ளவர்கள் தான் அதிகம் குடிக்கிறார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. கோபம். இடது கை பழக்கம் உள்ளவர்களுக்கு விரைவாக கோபம் வந்துவிடும். இவர்களது மூளை வேகமாக செயல்படுவதுதான் இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. பார்வை. தண்ணீருக்கு கீழேயும் கூட நல்ல பார்வை திறன் இடது கை பழக்கம் உள்ளவர்களுக்கு இருக்கிறது. வயது வருவது. வலது கை பழக்கம் உள்ளவர்களோடு ஒப்பிடுகையில் சராசரியாக 4-5 மாதங்களுக்கு முன்னரே இடது கை பழக்கம் உள்ளவர்கள் வயது வந்து விடுகின்றனர். ஐக்கியூ. அறிவியல் ரீதியாகவே இடது கை பழக்கம் உள்ளவர்கள் புத்திசாலிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் உள்ள செயின்ட் லாரன்ஸ் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் இது கண்டறியப்பட்டுள்ளது. ஐக்கிய அளவு 140க்கு மேல் உள்ளவர்களில் அதிகமானவர்கள் இடது கை பழக்கம் உள்ளவர்கள்தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஐசக் நியூட்டன், சார்லஸ் டார்வின் மற்றும் பெஞ்சமின் பிராங்க்லின் போன்ற அனைவரும் இடது கை பழக்கம் உள்ளவர்கள்தான். ஆகஸ்ட் 13. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 13ஆம் நாள் உலக இடது கை பழக்கம் உள்ளவர்கள் நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் TV.com. இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இடது கை பழக்கம் உள்ளவர்களை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள். மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ்.com என்ற எங்களது இணையதளத்தோடு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.